இப்ப நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. முன்னாடி வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம் கருத்து கணிப்புகள் பத்தி, மக்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு. வந்திருந்த கருத்து கணிப்புகள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருமே திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு நிறுவனம் மட்டும் டிவிகேவுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு, அதாவது அவங்க டிவிகே மட்டும் சொல்லல, டிவிகேக்கு வாய்ப்பு இருக்கு, அதே நேரத்தில் டிஎம்கேக்கும் கிட்டத்தட்ட அந்த மெஜாரிட்டி மார்க்கை டச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எலெக்ஷன் வாக்குப்பதிவு நடந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு பார்வை இருந்துச்சுல, ஒரு குழப்பமான எலெக்ஷனா இருக்க போது, யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது, யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் இவங்க பிரதிபலிச்சிருக்க மாதிரி தெரியுது. இது எந்த அளவுக்கு சரியா இருக்க போகுதுங்கிறத மே 4ஆம் தேதி பார்த்தா தான் தெரியும். இதுதான் சரியா தப்பான்னு நம்ம சொல்ல முடியாது, அதை பார்க்குற மக்களே தீர்மானிக்கட்டும். இவங்க சொல்லியிருக்கிற கருத்து கணிப்புல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, திமுக கூட்டணிக்கு 92 இருந்து 110 இடங்கள் பெர்சன்டேஜா பார்க்கும்போது 35% ஓட்டு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த இடம் டிவிகே, அவங்க கூட்டணி எதுவும் அமைக்கல, தனியா தான் போட்டிட்டாங்க. அவங்களுக்கு 98 இருந்து 120 இடம் பெர்சன்டேஜா பார்க்கும்போது 35, அதாவது வாக்கு சதவீதமா பார்க்கும்போது திமுகவும் தாவேகாவும் சரிசமமா இருக்கு, 35 எடுக்கிறாங்க. மூணாவது இடத்துல அதிமுக கூட்டணி, அவங்க 22 இருந்து 32 இடங்கள் தான் ஜெயிப்பாங்க. ஓட் பர்சன்டேஜா பார்க்கும்போது 23 வரும்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்க சொல்லியிருக்காங்க, என்டிகே எந்த இடத்துலயும் சீட்டா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது, 3% ஓட் ஷேர் தான் எடுப்பாங்க. இதர கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 4% சொல்றாங்க. இதர கட்சிகள்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாடுரிமை கட்சி தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க, சசிகலா ராமதாஸ் ஒரு கூட்டணி அமைச்சாங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சில இடங்கள்ல போட்டிட்டார். ஸோ அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 4% வர வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. இப்போ இதுல என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேவோட ஓட் ஷேரை, ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கியை விஜய் பெரிய அளவுக்கு சேதாரப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை இவங்க ஒரு வகையில சீட்டு கன்வர்ஷன்ல பார்க்கும்போது அங்கிருந்து சேதாரத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ஏடிஎம்கே 23க்கு போகுது, ஒரு புது பார்ட்டியான டிவிகே 35க்கு போகுது அப்படின்னா, அப்போ அதிமுகவுடைய ஓட் ஷேரை பெரிய அளவுக்கு விஜய் எடுப்பாருங்கிறத இவங்களோட எக்ஸிட் போல்ஸ்ல இவங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல திமுகவும் 110 இடங்கள் வரையும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இது ஒரு க்ளோஸ் கண்டெஸ்டட் எலெக்ஷனா இருக்க போகுது, ஒவ்வொரு தொகுதியுமே இழுபறியா தான் இருக்க போகுது. நம்ம வழக்கமா எல்லா எலெக்ஷன்லயும் ரிசல்ட்ஸை பார்த்தோம்னா ஒரு 12 மணிக்கே தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போறாங்க, பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வருமோ அந்த ஆஃபீஸ் செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடும். யார் ஆட்சியை இழக்கிறாங்களோ இல்லை ஆட்சிக்கு வரப்போறது இல்லையோ அந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போயிடும். இதுதான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தது. பட் இவங்களுடைய ப்ரெடிக்ஷனை பார்க்கும்போது இவங்க டிவிக்கே தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க. பட் அதே நேரத்தில் திமுக 110 இடங்கள்னு சொல்றாங்க. அப்போ இது கருத்து கணிப்புன்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இழுபறியாக கடைசி நேரம் வரை ஒரு நெயில் பைட்டிங் எலெக்ஷனா, ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி, T20 மேட்ச் பார்க்குற மாதிரியான ஒரு எலெக்ஷனாக தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத இவங்களுடைய இந்த எக்ஸிட் போல்ஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இவங்க இன்னும் சில டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது சார், என்ன கருத்து கணிப்பு வந்தாலும், 100 கருத்து கணிப்பு வந்தாலும் இன்னைக்கு டிவிகே ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்புல சொன்னதுனால பல பேர் இதைத்தான் இப்போ இணையத்துல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் ஆக்சிஸ் மை இந்தியா யாரு, என்ன, அவரோட ஓனர் என்ன, அது கூட இப்போ விரைவில் வந்தாலும் வந்துடும். ட்விட்டர்ல கண்டிப்பா வர்ச்சுவல் வாரியர் சும்மா விட போறது இல்லை, மொத்தமா ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இனிமேல் ட்விட்டர்ல வந்துடும். அந்த அளவுக்கு டிவிகே இதை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்ற உடனே இது பெரிய ஒரு டிஸ்கஷனே ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வின்னிங் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா சும்மா யாரும் அந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிபிலிட்டி போயிடும். இப்படி ஒரே எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 120 சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணி ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் சொல்லுது அப்படின்னா எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்ற பல கேள்விகள் வருது. அவங்க அது எந்த அடிப்படையில சொல்றோம் அப்படின்னு விரிவா சில இதை போட்டிருக்காங்க. திமுக பாத்தீங்கன்னா எந்த கேஸ்ட் மக்கள் கிட்ட எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் விரிவா போட்டிருக்காங்க. இந்த கம்யூனிட்டி மக்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இந்த கம்யூனிட்டி மக்கள் இவ்வளவு வாக்கு செலுத்திருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்றது அவங்க தான் விளக்கணும். திமுக பாத்தீங்கன்னா 35%, டிவிகே 35% கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதிமுக 23%, என்டிகேக்கு 3% அப்படின்னு சொல்றாங்க. திமுகவுக்கு பாத்தீங்கன்னா வன்னியர் மக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24%, நாடார் மக்கள் 32, வெள்ளாளர் கவுண்டர் அப்படின்னு 38, முக்குளத்தோர் 40, முத்துராஜா முத்திரையர் அவங்க பாத்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி 27 அப்படின்னு போட்டிருக்காங்க. தாவேகாவுக்கு பாத்தீங்கன்னா வன்னியர் மக்கள் 29 அப்படின்னும், நாடார் மக்கள் 35, வெள்ளாளர் கவுண்டர் 20, முக்குளத்தோர் 28,
முத்துராஜா முத்தையர் 32%. அதே சமயம் மற்றவங்கன்னு பார்க்கும்போது 42% வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லி தாவேகாவுக்கு குறிப்பிடுறாங்க. ஸோ அதர்ஸ்ன்னு பார்க்கும்போது அங்கே ஸ்கெடியூல் கேஸ்ட் மக்கள், ட்ரைபல் மக்கள் இவங்கெல்லாம் வந்து அதில் உள்ள வருவாங்க. அதே சமயம் அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா 42% வந்து வன்னியர் மக்களும், நாடாரில் வந்து பார்த்தீங்கன்னா 18%, வெள்ளாளர் 36, முக்குளத்தோர் வந்து 26, முத்துராஜா முத்தையர் 18, அதர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வன்னியர் மக்கள் 2%, நாடார் மக்கள் வந்து 11%, வெள்ளாளர் 1, முக்குளத்தோர் 3, முத்துராஜா முத்தையர் 5, மற்றவர்கள்னு பாத்தீங்கன்னா 1% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதர்ஸ்னா இப்போ மற்ற கட்சிகள், அதாவது வேல்முருகன் அவர்கள், சசிகலா அவர்கள், அதே சமயம் ராமதாஸ் அவங்களுடைய கூட்டணி, அந்த ஒரு கட்சிகள் எல்லாம் எவ்வளவு வாக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்னியர் மக்கள் வந்து அவங்களுக்கு 3%, நாடார் மக்கள் 4, வெள்ளாளர் கவுண்டர் 5, முக்குளத்தோர் 3, முத்துராஜா முத்தையர் 5, மற்றவர்கள் 2. ஸோ இங்க கேம்பெயின் நடக்கும் போதே வந்து யாருக்கு களம் எப்படி சாதகமா இருக்குன்னு சொல்லும் போதே கம்யூனிட்டி பேஸா வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த கேண்டிடேட் வந்து போல் பண்றதுல இருந்து எந்த கேண்டிடேட்டை நிக்க வைக்கிறோம், எந்த கட்சி போட்டி போடணும், யார்கிட்ட என்ன பேசணுன்ற வரைக்கும் இந்த கம்யூனிட்டி பேசிஸா வந்து பார்ட்டிஸ் வந்து டிசைன் பண்றது அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸிட் போல்ஸ்ன்னு பார்க்கும்பொழுதுமே அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு துணியில பார்க்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு. அப்பதான் வந்து டெக்னிக்கலா யாருக்கு எவ்வளவு வாக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியும். ஸோ அதையும் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா இந்த குறுகிய நேரத்துல எப்படி இப்படி ஒரு எல்லா சமுதாய மக்கள் கிட்டையும் கருத்து கணிப்பை வந்து நடத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த ஒரு விளக்கத்தை வந்து அவங்களுடைய மொத்த ரிசல்ட்டுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தலித் மக்கள் கிட்ட இருந்து தாவேகாவுக்கு 42 அப்படின்றத ஹைலைட் பண்றாங்க. திமுகவுக்கு 40க்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 தொடர்றதுன்னு பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் மற்றும் முத்துராஜா முத்தையர் சமூகத்துல இருந்து 40% அவங்களுடைய வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதிகமான வாக்குகள் அப்படின்றது தாவேகாவுக்கு 35 அப்படின்றது நாடார் சமூகத்துக்கிட்ட இருந்தும், அதர்ஸ்ல வந்து ஸ்கெடியூல் கேஸ்ட் மக்கள் கிட்ட இருந்தும், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் மக்கள் கிட்ட இருந்தும் தாவேகாவுக்கு வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்துல இருந்து கிட்டத்தட்ட 42%. 40க்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 கட்சிகளுக்கு தான் வந்து சில குறிப்பிட்ட சமுதாயங்கள்ல இருந்து வந்திருக்கு. ஆமா, அதாவது இப்ப தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சமூக ரீதியான ஆதரவு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப இந்த லிஸ்ட் படி பார்க்கும்போது வன்னியர் சமூகத்தினர் பெருமளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்கிறதா சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களிலேயே வந்து அவங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு காரணமா சொல்றாங்க. இப்ப நாடார் சமூகம் வந்து பெரிய அளவுக்கு டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியா அதிமுக கூட்டணிக்கு வெள்ளாள கவுண்டர், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். ஆக்சுவலி கவுண்டர் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் கொங்கு மண்டலத்துல பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய அவங்க வந்து அதிமுகவை பெரிய அளவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்கு. ஆனா இவங்க, அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிட்டிருக்க கருத்து கணிப்புல 38% வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 36 தான், நம்பர் 2ல தான் ஏடிஎம்கே இருக்கு. 3வது இடத்துல தான் தாவேகா. இதுவே முக்குளத்தூர் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். அரசியல் ரீதியாக அந்த சமூகத்திலிருந்து வந்த தலைவர்கள் அவங்க இன்னைக்கு எங்கெங்க இருக்காங்க, அதிமுகல யார் இருக்கா, அதிமுகக்கு வெளியில யார் இருக்கான்னு பல விஷயங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியினுடைய வாக்கு வங்கியை நோக்கி பேசப்பட்டு வந்தது. அதுல பார்க்கும்போது பெரிய அளவுக்கு லயன் ஷேரை வந்து திமுக கூட்டணி எடுத்திருக்கு. 40% வாக்காளர்கள் முக்குளத்தூர் சமூகத்தில இருந்து திமுக கூட்டணி ஆதரிச்சதாகவும், டிவிகேவை 28%, ஏடிஎம்கேவை 26% சப்போர்ட் பண்ணதா சொல்றாங்க. அதே மாதிரி முத்தையர் சமூகம் பெருமளவுக்கு 40% திமுகவையும், 32% தாவேகாவையும், 18% அதிமுக கூட்டணியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட்டியல் சமூகத்தினர் அப்படின்னு பார்க்கும்போது 42% தாவேகாவையும், 28% அதிமுகவையும், 27% திமுகவையும் ஆதரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வியா வருது அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி வெல்லக்கூடிய நம்பர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, அந்த 110 வரையும். அப்படின்னா அதுல திமுக எவ்வளவு வரப்போகுது, காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கு, விசிக எந்த இடத்துல இருக்கு, தேமுதிக எந்த இடத்துல இருக்கு, அதே மாதிரி அங்க அதிமுகலையும் அமமுக, பாமக, பிஜேபி இவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி தான் வருது. இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிஎம் கேண்டிடேட்டா பார்க்கும்போது யாரை நீங்க அதிகமா சப்போர்ட் பண்றீங்கன்ற கேள்விக்கும் 37% பேர் விஜயும், 35% எம்கே ஸ்டாலின், 22% இபிஎஸ், அதுக்கப்புறம் அண்ணாமலை, சீமான் போன்றவர்களையும் 2-3% இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க.
இதுல இன்னும் சில டீப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஓட்டு போடக்கூடியவர்கள்ல எஜுகேஷன் வைஸ், எஜுகேஷன் வைஸ், ஜியோகிராபிக் வைஸ் எல்லாம் போனதுல நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து ஏஜ் வச்சுதான் நிறைய டிஸ்கஷன் இருந்தது. அதையும் வந்து போட்டிருக்காங்க. எல்லா கோணத்திலையும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த எல்லா கோணத்திலையும் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரிசல்ட் வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா ஜியோகிராபி வைஸ், ஆக்குபேஷன் வைஸ், எஜுகேஷன் வைஸ், ஜெண்டர் வைஸ், இப்படி எல்லா கோணத்திலையும் எடுத்திருக்கிறதுல இதுல நம்ம வந்து பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஏஜ் வைஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு முக்கிய ஃபேக்டரா இருக்கிறது யூத் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது 18ல இருந்து 19 வயசு வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டிவிகேக்கு தான் 68% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிதான் பெரிய நம்பர். 20ல இருந்து 29 வயசுல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களும் 59% தாவேகாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 30ல இருந்து 39% இருக்கிறதும் 45% வந்து 30ல இருந்து 39 வயசுல இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட 45% டிவிகேவுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் 40ல இருந்து 49 வயசு, அந்த 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து 37% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் டிவிகே வந்து இந்த இடத்துல குறைவா வந்து சேகரிச்சிருக்கக்கூடிய வாக்கு. அந்த பகுதி மக்கள் கிட்ட தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32%. டிவிகே வந்து ஒரு 5% டிஎம்கே விட கம்மியா வாக்கு சேகரிக்கிறதா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா சொல்றாங்க. அதே சமயம் 60 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேலதான் டிஎம்கே ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது திமுகவுக்கு இவங்க கிட்ட எல்லாம் ஸ்ட்ராங்னு எதெல்லாம் சொல்றாங்களோ அவங்க சைட்ல இருந்து தான் அதிகமான ஓட் வந்து வந்திருக்கிறதா இந்த ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. அதே சமயம் இந்த 18 to 19, 20 to 29 இளைஞர்கள் கிட்ட எல்லாமே டிவிகே தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. 16% தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து டிஎம்கேவை சூஸ் பண்றாங்க. 20ல இருந்து 29 இருக்கக்கூடிய அந்த ஏஜ் ஃபேக்டர்ல இருக்கக்கூடியவங்க 21% தான் சூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. 30ல இருந்து 39, இந்த 40 வரைக்கும் இருக்கிறவங்க 29%. ஸோ இந்த ஒரு விஷயமும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர். கேஸ்ட் வைஸ் எல்லா வகையிலையும் அவங்களுடைய ஒரு அனாலிசிஸை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆக்சிஸ் மை இந்தியா வந்து ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஜியோகிராபிக்கலா, ஏஜ் வைஸ், கேஸ்ட் வைஸ் எல்லா அடிப்படையில் பார்க்கும் போதும் நாங்க எடுத்துருக்கிற டேட்டா இதுதான் சொல்லுது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்களுடைய கருத்து கணிப்புகளுக்கு பின்னாடி டேட்டாவை பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அல்டிமேட்டா மே 4ஆம் தேதி என்ன வரப்போகுது அப்படின்றது தான். அடுத்த 2-3 நாளைக்கு வந்து இப்போ இவங்க சொன்ன கருத்து கணிப்பு டிவிகேவினருக்கு கொண்டாட்டத்தை தரும். மீதம் இருக்கிற கருத்து கணிப்பெல்லாம் திமுக கூட்டணியை கொண்டாட்டத்தில் இருக்க வைக்கும். அதிமுகவும் அவங்க கொண்டாடுறதுக்கு சில கருத்து கணிப்புகள் அவங்களுக்கு சாதகமாகவும் வந்திருக்கு. ஸோ எது எப்படி அப்படின்றத மே 4ஆம் தேதி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த மெத்தடாலஜி இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பை எப்படி நடத்திருப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்களேன். ஆமா, அந்த கருத்து கணிப்பு வந்து நாங்க எந்த மாதிரியான முறை நடத்தினோம், என்னெல்லாம் பயன்படுத்தணும், யார்கிட்ட எல்லாம் எடுத்தோம் அப்படின்ற அந்த விளக்கமும் பொதுவா ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணும்போது கொடுப்பாங்க. அதுல ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ எடுத்தோம். ஸ்பெசிபிக் கொஸ்டினர்ஸ் எல்லாம் வச்சு எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமா நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் அக்ராஸ் டெமோகிராஃபி அண்ட் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான நிலப்பரப்புகள்லையும் நாங்க வந்து அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வில்லேஜஸ் பாத்தீங்கன்னா சிட்டிஸ் வில்லேஜஸ்லாம் 1053 இடங்கள்ல நாங்க வந்து இந்த கருத்து கணிப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதிகள்னு பார்க்கும்போது 234 தொகுதிகள்லையும் எடுத்திருக்கிறோம். சாம்பிள் சைஸ் இன்டர்வியூஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,460. சர்வேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 96ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல டிராவல் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல இனோவா கார்ஸ் வந்து யூஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 16 இனோவா கார்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிராவல்டு, அந்த இனோவா கார்ல எவ்வளவு டிராவல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16,447 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ணதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவு டிஸ்கிளைமர்ஸும் போட்டிருக்காங்க. சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ரிசர்ச் அந்த என்ன மாதிரி நிலவரம் இருக்கு, அந்த பார்ட்டிஸ் என்ன நினைக்கிறாங்க, எல்லா கோணத்திலையும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி தான் இதை வந்து தெரிவிச்சிருக்கோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இவங்க எப்படி பண்ணோன்றத சொல்லியிருக்காங்க. பட் ஒவ்வொரு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சொன்ன முடிவுகளையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இறுதியாக எது சரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோ முழுமையாக பார்த்த நீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.